நம்ம இந்த வாரம் மறுபடியும் நெகேமியா போல் ஒரு பிரேக்கு. இன்னொரு காரியம் என்ன, இப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை குறித்து நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் நிறைய கேள்விகள், நம்ம கர்த்தர் வரும்போது நம்ம எப்படி இருப்போம், நம்ம சரீர பிரகாரமாக இருப்போமா, நம்ம என்னவா இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் திரும்ப திரும்ப. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை 1000 வருட அரசாட்சி பற்றி தான் நான் பேச போகிறேன். இதில் நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால, ஏன்னா நீங்கள் கற்றுக்கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால் இன்னைக்கு என்னென்னா, நம்ம யார், நம்ம எப்படி ஆக போகிறோம், எப்படி நம்ம என்னவாக இருக்கிறோம், என்னவாக மாறப்போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டோன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். சரியா? அதனால் இன்றைக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து பார்ப்போன்னு சொல்லி, நீங்கள் எப்படி கவனிப்பீங்கன்னு தெரியல. இன்றைக்கி ஆராதனை நடத்தும்போது கரெக்டாக அந்த பிரசன்ன பாடுறதுக்கு முன்னாடி தம்பி ஒரு வார்த்தை சொன்னான். என்ன? ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நாங்கள் உணரக்கூடிய வேண்டியதாக இருக்கணும்னு சொல்லி சுபாஷ் சொன்னது ஞாபகம் இருக்கா? தெரியாது. அதான் கர்த்தர் நம்மக்கிட்ட எப்பயும் பேசிக்கிட்டே இருப்பார். அதை நம்ம சரியான முறையில் பகுத்தறியக்கூடிய மக்களாக இருக்கணும். சரியா? ஆவி ஆத்மா சரீரம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனியன் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் ஆக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இப்போ 3 காரியம் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்றாரு. என்ன? ஆவி ஆத்மா சரீரம், 3 காரியம். அதாவது நமக்கு தெரியுது, என்ன தெரியுது? இந்த சரீரம் நல்லா தெரியுது எல்லாருக்கும். ஏன்னா நம்ம கண்ணாடியில் பார்த்தாலும் நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது, சரீரம் தெரியுது. ஆனால் அது போக நமக்கு என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஒரு ஆத்மா இருக்குது என்று சொல்லக்கூடியதான். இப்போ நீங்கள் கிறிஸ்துவை முதலாக அறிந்து கொள்ளும்போது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது, நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கிறது? நீங்கள் யோவான் 3வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமு கூட பேசுகிறார். நிக்கதேமு ஒரு பெரிய போதகர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு போதகர். அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறார். அதில் 3வது வசனத்திலிருந்து பாருங்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை காணணும்னு சொல்லி சொன்னால் ஒருத்தன் மறுபடியும் பிறக்க வேண்டும். ரொம்ப தெளிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறார், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. உடனே நிக்கதேமு என்ன கேட்கிறாரு? நான் இப்பவே இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன், நான் எப்படி மறுபடியும் பிறப்பேன்? மறுபடியும் போய் எங்க அம்மா வயிற்றுல போய் நான் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? ஏன்னா நீங்க மறுபடியும் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துல வர முடியுங்கிறீங்க. நான் எப்படி மறுபடியும் எங்க அம்மா வயிற்றுல போய் பிறக்க முடியும்? சான்ஸே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, அப்ப ஆண்டவர் அவருக்கு மறுமொழி சொல்றாரு பாருங்க. பிரதித்திரமாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் சொல்லுகிறேன் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்ப என்ன நடக்குதுன்னா, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆவியில் புதிதாக பிறந்தவர்களாய் மாறிவிடுகிறோம். ஏன்னா எபேசியர் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது என்ன? பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்ம உயிர்ப்பிக்க செய்தார் என்று சொல்லக்கூடிய காரியம். அப்போ நமக்கு இந்த மறுபடியும் பிறக்கும்போது நமக்கு என்ன ஆகிறது? நம்முடைய ஆவியில் ஒரு புதிய பிறவி உண்டாகிறது. இப்போ என்ன ஒரு இதுன்னா, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்கள் எப்படி போனீங்களோ அதே மாதிரி தான் வர்றீங்க. இப்போ நீங்கள் ஒரு born again எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்த உடனே, நீங்கள் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்த உடனே, நீங்கள் தடியாக இருந்தாலும் ஒல்லி ஆகிறதில்ல, குட்டையாக இருந்தாலும் நெட்டையாகிறதில்ல, கருப்பாக இருந்தாலும் சிவப்பாகிறதில்ல, சிவப்பாக இருந்தாலும் கருப்பாகிறதில்ல, முடி இல்லாதவனுக்கு முடி வர்றதில்ல, முடி இருக்கவனுக்கு முடி போகிறதில்ல. எந்த மாறுதலும், வெளியே ஒரு மாறுதலும் கிடையாது. சரியா? நம்ம மறுபடியும் பிறக்கும்போது நமக்கு வெளியரங்கமாக எந்த மாறுதலும் கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? ஆவியில் பிறக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நமக்கு பெரும்பாலும் இந்த குழப்பம் என்னென்னா, அண்ணே ஆவியா ஆத்மாவா? நிறைய பேருக்கு வரக்கூடிய குழப்பம் என்ன?
ஆவியா ஆத்மாவா, இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் வந்து 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும்போது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் பிறந்த போது கிறிஸ்துவுக்குள்ளே வந்து புது சிருஷ்டியான போது உங்களுக்கு என்ன ஏதாவது மாறுச்சா என்ன? அதே வெயிட்டு தான் இருக்குது, அதே ஹைட்டு தான் இருக்குது, அதே கலர் தான் இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு புது ஜீவி எங்கே பிறக்குது? உள்ளுக்குள்ளே பிறக்குது. அப்போ நமக்கு வந்து என்னென்னா ஒரு ஆவியில் நம்ம பிறக்கிறோம். ஆனால் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? ஆத்மா ஆதாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை பட்டுரும், நமக்கு சரீரம் தெரிஞ்சது. இந்த ஆத்மா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா ஆவியில் பிறந்தது ஆவியாக இருக்கும். என்ன ஆண்டவர் வந்து முதல்ல ஆதாமை படைச்சு என்ன பண்ணார்? மண்ணிலேருந்து மனுஷனை உருவாக்கி என்ன பண்ணார்? அவனுக்குள்ள தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தார், நியூமா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஆவியை கொடுத்தாரு. அவன் என்ன ஆனான்? ஜீவ ஆத்மா ஆனான். அப்போ என்ன? அவன் வந்து ஒரு புது பிறவியாக மாறுறான். அது என்ன? தேவனுடைய ஆவி வருது. அப்போ நம்ம ஆவியில் பிறந்த நம்ம வந்து புது ஜீவியாக மாறிவிட்டோம் உள்ளுக்குள்ளே. இப்போ இந்த ரெண்டில் என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து ஆவியா ஆத்மாவான்னு பிரிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. இப்போ ஆத்மாங்கிறது என்ன? ஆத்மா மைண்ட் இல்லை சோல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 காரியம் இருக்குது. ஒன்று வந்து என்ன? மைண்ட் என்று சொல்லக்கூடிய என்ன? மனம், நம்மளுடைய எண்ணங்கள் வரக்கூடிய காரியம். 2வது என்ன? வில் என்று சொல்லக்கூடிய அது நம்மளுடைய விருப்பம் என்ன? நமக்கு என்ன வேணுங்கிற விருப்பம் வரக்கூடியது. 3வது என்ன? எமோஷன்ஸ் என்ன? உணர்ச்சிகள். 4வது கன்விக்ஷன் என்ன? நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த 4 சேர்ந்தது தான் நம்மளுடைய ஆத்மா. நம்மளுடைய சோல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா இந்த 4 சேர்ந்தது. நம்மளுடைய மனம், நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய உணர்வுகள், நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய இந்த 4 சேர்ந்தது தான் நம்முடைய ஆத்மா. இந்த குழப்பம் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதும்போது இந்த 3 2ஆவும் பிரித்து நிறைய இடங்களில் காட்டுகிறார். அதாவது ஆவி ஆத்மா சரீரம் சொல்லிட்டு இதை 2ஆ பிரிக்கும் போது என்ன சொல்கிறாரு? உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன், இன்னர் மேன், அவுட்டர் மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக 2ஆ பிரித்து காட்டுறாரு. இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை 2ஆ பிரித்து காட்டுறாரு. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோலோடைய இல்லை நம்மளுடைய ஆத்மாவில் உள்ள ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா மைண்டு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணுது? யோசனை பண்ணக்கூடியது, ரீசனிங் பண்ணக்கூடியது, புரிந்து கொள்ளக்கூடியது, ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய காரியங்கள். இது என்ன? நீதிமொழிகள் 2:10 பார்க்குறோம், சங்கீதம் 139 பார்க்குறோம், புலம்பல் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்குறோம். அதே ஆத்மாவில் இன்னொரு பகுதி என்ன இருக்குது? விருப்பத்தை காட்டக்கூடியது. அது என்ன? எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தெரிந்தெடுத்து கொள்வது, இல்லை விரும்பி பார்க்கக்கூடியது, இல்லை அதை ஒப்பு கொடுக்கக்கூடியது. நம்ம வந்து யோபு 7வது அதிகாரம் 15வது வசனம், என்னாகமம் 30:2, 1 நாளாகமம் 22:19 இதெல்லாம் நிறைய வசனம். அதனால தான் இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கல. உங்களுக்கு நோட்ஸ் நீங்கள் போட்டு விட்றேன், நீங்கள் உட்காந்து இதை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து எமோஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு அன்பு செலுத்தக்கூடியது, சந்தோஷமாக இருக்கக்கூடியது, துக்கப்படக்கூடியது, துயரப்படக்கூடியது, அழுக வரக்கூடியது. இது சங்கீதம் 42 1, ஏசாயா 61, எரேமியா 22 27. அடுத்து கன்விக்ஷன், அதாவது நம்மளுடைய நெறியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு மாரல் பிலீஃபு, எது சரி எது தவறு என்று பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை. அது மாத்திரமல்ல, சத்தியத்தில் நிற்கக்கூடியது என்று சொல்லக்கூடியது. ரோமர் 14:5 பார்க்குறோம், தானியேல் 1:8 பார்க்குறோம், அப்போஸ்தலர் 24:16 பார்க்குறோம், 2 தீமோத்தேயு 1:12 பார்க்குறோம். இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த கன்விக்ஷன் என்று வரும்போது எதில் வருதுன்னா, நாம் சத்தியத்தில் எப்படி நிலை கொண்டிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையில் எந்த அளவுக்கு நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து ஒரு நங்கூரம் போட்டவங்களாக இருக்கிறோங்கிறத வச்சு தான் இந்த கன்விக்ஷன் வருது. அது மாத்திரமல்ல, இது சத்தியத்தை கொண்டு நாம் சோதிக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, நம்ம வந்து இந்த கான்ஷியன்ஸ் தான் நம்மளை வழி நடத்தக்கூடியது. ஒரு உள்ளுணர்வு சொல்லுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்னென்னா, உங்களுடைய கான்ஷியன்ஸ், உங்களுடைய உள்ளுணர்வில் என்ன வருது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து யாரோ ஒரு சிலர் சாட்சி சொல்லும்போது, ஆவியானவர் எனக்கு இதை சொன்னாருன்னு சொன்ன உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்க உங்களை கண்டித்து சொல்கிறது உங்களை ஆவின்னு. கிடையாது. உங்களை கண்டித்து சொல்வது என்ன, உங்களுடைய கன்விக்ஷன் என்று சொல்லக்கூடிய, உங்களுடைய கான்சியன்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா மனசாட்சி என்று சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கான்சியன்ஸ். இது எதிலிருந்து வருது, இந்த கன்விக்ஷனில் வருது. இது எப்படி உங்களுக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவில் இருக்கோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குற்றப்படுத்தப்படுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வரும். நீங்கள் இதை ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும்னா, யோவான் 8வது அதிகாரத்தில் திருப்ப வேணால், நீங்கள் நான் சொல்லிடுறேன், பிறகு போய் வாசித்து பாருங்கள். யோவான் 8வது அதிகாரத்தில் ஒரு கையும் மெய்யுமாக பிடிபட்ட ஒரு சகோதரியை கொண்டு வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு சகோதரியை கொண்டு வருவாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து கேள்வி கேட்பாங்க, இந்த அம்மாவை என்ன செய்கிறதுன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார், உங்கள்கிட்ட எவன்ட்ட குற்றம் இல்லையா அவன் முதலாவது கல்லை போடு அப்படின்னு சொன்ன உடனே, அவர்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக வயதானவர்கள் முதல் சிறுவர்கள் வரை பிரிந்து போனாங்கன்னு. அவங்கள குற்றப்படுத்தினது என்ன, மனசாட்சி, கன்விக்ஷன். அது கன்விக்டட், அதுதான் கொடுக்கக்கூடியது. இதுதான் இந்த கன்விக்ஷன் வந்து எதில் வருது, இதில் தான் வருது. அப்போ இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னா, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ரெண்டாக பிரிக்கக்கூடியது, வெளியான மனுஷன் உள்ளான மனுஷன். நீங்கள் எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அழகா சொல்லி கொடுக்குறாரு. உள்ளான மனுஷன். அப்போ உங்களை வந்து சொல்லும்போது உள்ளான மனுஷன், ஒரு வெளியான மனுஷன், உள்ளான மனுஷன் என்று சொல்லக்கூடியது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை சொல்லும்போது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என்ன, வெளியே இருக்கிற சரீரம் நாளுக்கு நாள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள சரீரமே, உள்ளுக்குள்ள உள்ளான மனுஷன் என்ன, நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே வருகிறான் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க வந்து வெளியான மனுஷன் வந்து அழிஞ்சு கொண்டு போறான், ஆனா உள்ளான மனுஷன் என்ன பண்றான், புதிதாகிட்டே வர்றான். இப்போ உங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்றதுக்கு சொல்றேன். அதாவது உங்களை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கன்னு சொல்லும்போது, இந்த வெளியான மனுஷன்ல உள்ளான மனுஷனை தான் பேசுறோம். இப்போ உங்க பேரை சொல்லி சொன்னா அது அந்த வெளியான மனுஷன் இல்லை, உள்ளான மனுஷன் தான். இந்த சரீரத்தில் நீங்க இருக்கிறீங்க, சரியா? இதை இன்னும் கொஞ்சம் இதாக சொல்றேன். இப்போ ஒருத்தர் மரிச்சு போயிட்டார், சரியா? அவரை போய் கிள்ளுனீங்கன்னா அவருக்கு வலிக்குமா? அப்போ வலி சரீரத்தில் இருக்கா, உள்ளான மனுஷன்ல இருக்கா? வலி இந்த சரீரத்தில் இல்லை. வலி எங்க வருது, உள்ளான மனுஷனுக்கு தான் வலிக்குது. ஏன்னா இங்க வந்து நீங்க பார்க்கக்கூடிய இது எல்லாமே வந்து என்னன்னா, இப்போ இதுல இந்த ஆவி ஆத்மா வந்து ஆவி ஆத்மா ஒன்னா இருக்கு இல்லையா? இந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுன்னா, ஆவியோடையும் சேர்ந்து வேலை பார்க்கும், சரீரத்தோடையும் சேர்ந்து வேலை பார்க்கும். நீங்க யாரு கூட அதிகமாக இருக்கிறீங்களோ அவங்க கூட இது சேர்ந்து வேலை பார்க்கும். நீங்க வந்து சரீர பிரகாரமான மனுஷன் கூட சேர்ந்தீங்கன்னா சரீர பிரகாரமான காரியங்கள்ல உங்க மைண்டு போய்கிட்டே இருக்கும், உங்களுடைய ஆத்மா போய்கிட்டே இருக்கும். அதே இது ஆவிக்குரிய மனுஷன் கூட நடக்கும்போது ஆவிக்குரிய காரியங்கள்ல உங்க 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 உள்ளான மனுஷன் வளருவான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து யாரு கூட ரொம்ப நேரம் செலவு பண்ணுறீங்க வச்சு தான் இந்த காரியம் நடைபெறும். இப்போ நீங்கள் இதை புரிஞ்சு கொள்வதற்கு இன்னொரு காரியம் சொல்லி கொடுக்குறேன். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு மனிதன் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும், வாட் ஹேப்பன்ஸ் எ பர்சன் டை அப்படிங்கிற சீரீஸில் ஒரு 4 செய்தி இருக்குது, ஏற்கனவே இருக்குது. பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. லூக்கா 16வது அதிகாரத்திலிருந்து அந்த சம்பவத்திலேருந்து சொல்லி கொடுத்துருக்கேன். மறுபடியும் அதிலிருந்து ஒரு சில காரியங்கள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது அது. இருந்தாலும் உங்களை மறுபடியும் அதை வந்து ஞாபகப்படுத்துவதற்கு, இதை புதுப்பிப்பதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறக்காக. இப்போ ஒரு மனுஷன் செத்த உடனே என்ன நடக்குது, அவன் மனுஷனுடைய
ஆத்துமா ஆவி அவனை விட்டு பிரிந்து இந்த சரீரத்தை விட்டு போயிடுது. நீங்கள் அதை பிரசங்கியினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்குறோம். என்ன, இந்த ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்தை விட்டு உடனே பிரிஞ்சு போயிடுது. இந்த சரீரம் என்ன வந்துடுது, மண்ணுக்கு போயிடுது. ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கே போயிடுறான். ஆனால் ஆவி, அந்த ஆத்மா என்ன, ஒரு உணர்வுள்ள உள்ள மனுஷனாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னன்னா, இங்கே ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் மரித்த உடனே அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் எங்கே போயிடும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிடும், தேவன்கிட்ட போயிடும். சரீரம் எங்கே போயிடும், கல்லறைக்கு போயிடும், இந்த மண்ணில் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம், பிலிப்பியர் 1:22 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் என்ன சொல்கிறாரு, இந்த நிமிஷம் இங்கே விட்டேன்னா அடுத்த நிமிஷம் நான் கர்த்தரோடு இருப்பேன். அப்போ என்ன, ஒரு மனுஷனுடைய ஆவி ஆத்மாவும் தேவன்கிட்ட போயிடும், பரலோகத்துக்கு போயிடும். ஆனால் என்ன, இது என்ன, இந்த சரீரம் எங்கே போயிடும், மண்ணோட மண்ணாயிரும். ஆனால் ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய ஆத்மா எங்கே போகும், பாதாளத்துக்கு வதைக்கிற இடத்துக்கு போகும். இப்போ நம்ம இப்போ மரிச்சிட்டோம், மரித்த உடனே கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி மரிச்சிட்டோம்னா நம்ம கர்த்தர்கிட்ட போயிடுறோம். இப்போது கர்த்தருடைய வருகைக்கும் நம்மளுடைய உயிர்த்தெழுதலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, நம்மளுடைய சரீரம் எங்கே போயிடுச்சு, இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடுச்சு. ஆவி ஆத்மா எங்கே இருக்குது, கிறிஸ்துக்கிட்ட இருக்குது. இப்போ அவர் திரும்ப வரும்போது நமக்கு சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதல் உண்டாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வரப்போகிற 2 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மெசேஜ் இதிலிருந்து தான் வரும். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா அங்கே சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அழகாக புரியும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதனால தான் இந்த ஃபவுண்டேஷன் செய்தி இங்கே கொடுக்குறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் மரித்த உடனே உங்களுடைய சரீரம் கீழே போயிடுது, ஆவி ஆத்மா மேலே போயிடுது. இப்போ கர்த்தருடைய வருகையில் வரும்போது நம்ம அவரோட கூட வரப்போகிறோம். இப்போ மரித்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சரீரம் எங்கே, பிரேதம் எங்கே கீழே இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படணும். அப்போ முதல்ல மரித்தவர்களுக்கு ஒரு புது சரீரம் கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் என்ன, முதலாவது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க முதலாவது உயிர் தழுவாங்க. அதற்கப்புறம் உயிரோடு இருக்கிற நம்ம நமக்கு மறுரூபமாகக்கூடிய ஒரு காரியம், நம்ம அவரோட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு நொடி பொழுதில் நமக்கு ஒளியின் சரீரம் கொடுக்கப்பட்டுரும். அப்போ நம்ம எல்லாரும் அவர் கூட சேர்ந்து போகக்கூடிய ஒரு காரியம் வந்துடும். அப்போ என்னென்னா, நீங்கள் இதை பார்க்கும்போது நம்ம அவரோட பாடியில ரெசரக்ஷன் வந்துடுவோம். இப்போது இதில் என்னென்னா, ஒரு ஃபைனல் ரெசரக்ஷன் இல்லை ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வரும்போது கர்த்தருடைய வருகையில் நம்ம அவரோட இது கொள்ளப்படுவோம். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மா எங்கே இருக்குன்னா வாதிக்கப்படக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க வாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க. நம்ம கர்த்தரோட இருப்போம். கர்த்தருடைய வருகை மட்டும். கர்த்தர் வரும்போது நமக்கு எப்படி ஒளியின் சரீரம் கொடுக்கப்பட்டு நம்ம அவரோட பரலோகத்தில் நித்திய காலம் இருப்போமோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அந்த சரீரத்தில் அவங்க வாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் சொல்கிற போல் அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே அவங்க போகக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். இப்போ இன்னொரு டேபிள் இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். மொத்தமாக இதை ஒரு டேபிளாக போட்டிருக்கு. அதாவது முதல்ல மரணத்தில் என்ன நடக்குது, ஒரு விசுவாசியினுடைய ஆத்மா எங்கே போகுது, கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துருது. சரியா? 2 கொரிந்தியர் 5:8. அதே சமயத்தில் ஒரு கர்த்தரை விசுவாசிக்காத ஒருவனுடைய ஆத்மா எங்கே போயிடுது, வாதிக்கப்படக்கூடிய இடத்துக்கு போயிடுது. இந்த கர்த்தருடைய வருகைக்கும் இதுக்கும் இடையில, அதாவது இப்போ மரணம் அடைந்தவர்களும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இந்த 2000 வருஷம் நடந்துருச்சு இல்லையா, இதில் உள்ளவங்களுடைய நிலைமை என்ன? விசுவாசத்தில் மரித்தவர்கள் கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க. கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை விசுவாசியாமல் மரித்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஆத்மாலாம் வாதிக்கப்படக்கூடிய இடத்துல வாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க.
அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஃபைனல் ரிசரெக்ஷன். நமக்கு எல்லாருக்கும் என்ன? ஒரு ஒளியின் சரீரம் கொடுக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஒரு சரீரம் இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு ஒரு ஒளியின் சரீரம் கொடுக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்த போது அவருக்கு என்ன சரீரம் கொடுக்கப்பட்டதோ அதற்கு ஒப்பான சரீரம் நமக்கும் கொடுக்கப்படும். அதே மாதிரி அவங்களும் என்ன? நியாய தீர்ப்பில் அவங்களுக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்படும். கடைசி நியாய தீர்ப்பில் என்ன? நம்ம தேவனோட நித்திய காலம் வாழக்கூடிய ஒரு காரியம், அவங்களுக்கு நித்திய காலத்துக்கும் ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் நடைபெறும். சரியா? இப்போ இந்த உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன். சரியா? இப்போ லூக்கா 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கொள்ளுங்க. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 16வது அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறார். இது ஓமானம் இல்லை. ஏன்னா இங்கே கர்த்தர் எந்த ஓமானத்திலையும் பெயர் சொல்வதே கிடையாது. இங்கே அழகா ஒரு பெயர் சொல்லி என்ன நடக்குதுங்கிற சொல்லி கொடுக்குறார். 19வது வசனம் பாருங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இது எங்க அனுதினமும் சம்பிரதமா எதுல வாழ்ந்து கொண்டிருந்தான்? வெளியான மனுஷன்ல. வெளியான மனுஷன்ல, உள்ளான மனுஷன்ல இல்ல. சரியா? வெளியான மனுஷன்ல. 20வது வசனம் 21வது வசனம் பாருங்க. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேற்றையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் அவன் பருக்கைகளை நக்கிற்று. இப்ப இவன் கஷ்டப்படுறது எதுல கஷ்டப்படுறான்? வெளியான மனுஷன்ல கஷ்டப்படுறான். அவன் வெளியான மனுஷன்ல சந்தோஷமா இருக்கிறான், இவன் வெளியான மனுஷன்ல கஷ்டப்படுறான். இப்ப 2 பேருக்கு மரணம் நடைபெறும். அடுத்த வசனம் வாசிங்க. 22வது வசனம் பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆபிரகாம் என்று மடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அவன் அங்க இருக்கிறான். சரியா? ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ண. இப்ப 2 பேரும் அவங்களுடைய வெளியான மனுஷன் அடக்கம் பண்ண வைக்கப்பட்டியாச்சு. சரியா? அடுத்து 23வது வசனம் பாருங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. யாரு? ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது. சரியா? இந்த வேதனை உங்களுக்கு எங்க வரும்? மாம்சத்திலையா, உள்ளான மனுஷன்லையா? இதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம இதை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா ரொம்ப அழகா வாழ முடியும். நம்மளுடைய எல்லா உணர்வுகளும் 5 சென்சஸ் என்று சொல்லக்கூடிய 5 விதமான காரியங்கள்ல தான் இருக்கு. எதுல? முதல்ல பார்வையில் வரக்கூடியது. 2வது கேட்கறது. 3வது முகர்வது. 4வது சாப்பிடுவது. 5வது தொடுவது. ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய 5 வகையான காரியம். இந்த 5ம் நம்ம எதன் மூலமாக வரக்கூடியது? வெளியான மனுஷன்லேருந்து வரக்கூடிய காரியம். ஆனால் இது வெளியான மனுஷனில் இருக்கா, உள்ளான மனுஷனில் இருக்கான்னா இது உள்ளான மனுஷனில் தான் இருக்கு. நம்முடைய சரீரம் அதுக்கு ஒரு பாலமாக இல்லை, அது நம்ம மேலே போட்ட ட்ரெஸ் மாதிரி. இப்போ யோசிங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இல்லையா? அவன் கண்ணு இப்போ எங்கே இருக்கு? வெளியான மனுஷனுடைய கண் எங்க இருக்கு? மண்ணுக்குள்ள இருக்கு. அங்கதான் அடக்கியாச்சு. இந்த கண்ணு உள்ள போயாச்சே, தலை இது போயாச்சே, சரீரத்தை உள்ள போட்டாச்சே. இப்ப கண்ணை வச்சு பார்க்கறதா இருந்தா அவன் எங்க? இந்த கண்ணே இல்லையே. அப்ப எந்த கண்ணை வச்சு பார்க்கறான்? உள்ளான கண்ணு, உள்ளான மனுஷனுடைய கண்ணு. அப்ப என்னன்னா, நம்மளுடைய கண்கள் இதன் மூலமா நம்ம பார்க்க கூடாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஆவியில பிறந்தவன் உள்ளான கண்கள்ல பார்க்கக்கூடியவனா இருக்கணும். கொஞ்சம் யோசிங்க. இப்போ ஒரு மனுஷன் மரிச்சு போயிட்டானா அவனுடைய கண்ணு பூமியில கிடக்கு. அவன் மேல இருந்து பார்க்கறான். மேல இருந்து பார்க்கறான். எப்படி பார்க்க முடியும்? அவன் வேதனைப்படுறான். தொடக்கூடிய உணர்வு. அப்ப வேதனை என்னன்னா அந்த சரீரத்தில் இல்ல, உள்ளான மனுஷன்ல இருக்கு. அதனாலதான் உங்களை யாராவது ஒன்று சொன்னா உங்களுக்கு வலிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? சரீர பிரகாரம் இல்ல, உள்ளான மனுஷன்ல வலிக்குது. ஏன்னா நம்ம இதை புரிஞ்சு கொள்ளணும்.
உள்ளான மனுஷனுங்கிறது அந்த உள்ளான மனுஷன்ல இந்த ஆத்துமால தான் இது இருக்கு. அப்ப என்னன்னா, நான் பார்க்கிற பார்வையா இருக்கட்டும், நான் முகரக்கூடியதா இருக்கட்டும், நான் உணரக்கூடியதா இருக்கட்டும், தொடக்கூடியதா இருக்கட்டும், எல்லாமே என்னன்னா இந்த உள்ளான மனுஷன்ல. நான் வெளியரங்கமா பார்க்கிற இந்த மனுஷன் இல்ல, இந்த கண்கள் இல்ல, இந்த கைகள் இல்ல, இது ஒரு டூல். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க, ஆபிரகாம்ங்கிற உள்ளுக்குள்ள இருக்க மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் தான் இது. அவன் இந்த சரீரத்தில் இருக்கான். நீங்க உங்க சரீரத்தில் இருக்கிறீங்க, ஆனா இந்த சரீரம் நீங்க இல்ல. பேதுரு அழகா சொல்றார் இல்லையா, நான் இந்த தேகத்தை, நான் இந்த கூட்டை விட்டு, இந்த கூடாரத்தை விட்டு போகும் காலம் வந்துருச்சு. இது கூடாரம், நாங்க ரூமுக்குள்ள இருக்கிறேன், இந்த கூடாரத்தில் இருக்கேன், இந்த கூடாரத்தை விட்டு போக போறேன். ஏன்னா நீங்க பாருங்க, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து என்ன சொல்றான், கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும். இப்போ ஒரு நிமிஷம் என்னைய பாருங்களேன். முதல்ல அவனுக்கு ஆபிரகாம் எப்படி தெரியும்? முதல்ல கண்ணே இல்லை. கண்ணு பூமியில் இதில் கிடக்கு, கல்லறையில் கிடக்கு. அப்படி வச்சுக்கிறோம், கல்லறைன்னு வச்சுக்கிறோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்ணு கல்லறையில் இருக்கு. இப்போ அவன் ஒரு கண்ணை எடுத்து பார்க்குறான், ஆபிரகாமை பார்க்குறான். என்னன்னா, உள்ளான மனுஷன்ல நீங்க வாழும்போது உங்களால பழைய காலத்தையும் போய் பார்க்க முடியும், எதிர்காலத்தையும் போய் பார்க்க முடியும். அதனாலதான் அவனால என்ன பண்ண முடியுது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாமை அடையாளம் கண்டு கொள்ள முடியுது. சொல்றாரு, ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறத பார்த்து, மடியில் இருக்கிறத பார்க்கிறாரு. அதே மாதிரி நிகழ்காலத்தில் இருக்க லாசருவையும் பார்க்கிறாரு. நம்ம இந்த உயிர்த்தெழுதல் வரும்போது நம்மளால ஒருத்தர் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும், அறிஞ்சு கொள்ள முடியும். நம்மளால பழைய காலத்தையும் பார்க்க முடியும், நிகழ்காலத்தையும் பார்க்க முடியும், எதிர்காலத்தையும் பார்க்க முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லையா, எதிர்காலத்தை குறித்து அழகா சொல்றாரு. நான் எப்படி இருக்க போறேன் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப என்னன்னா, நம்ம நான் என்னுடைய சரீரம் பூமிக்குள்ள போயிருச்சு, ஆனா இந்த மனுஷன் இருக்கிறான், இந்த மனுஷனுக்கு கண் இருக்கு, இந்த மனுஷன் பார்க்கிறான், இந்த மனுஷன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். 24வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரால் தோய்த்து, விரல்ல தண்ணியால தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி. இவன் நாக்கு எங்க இருக்கு? இப்ப கல்லறையில் இருக்கு. என் நாக்கில் வச்சு என்னை குளிர பண்ணுன்னு. அப்ப என்னன்னா, உள்ளான மனுஷனுக்கு தான் எல்லாமே இருக்கு, இந்த வெளியான மனுஷன் இல்லை. உங்க உணர்வுகள் எல்லாமே எதுல இருக்கு? உள்ளான மனுஷன்ல தான் இருக்கு, இந்த ஆத்துமால தான் இருக்கு. ஏன்னா கல்லறையில் இருக்கிறவனுக்கு ஏது அங்க நாக்கு என்ன பண்றான், விரலை தொட்டு தண்ணியை ஊற்றி என் நாக்கை குளிர பண்ணு, என்ன அக்கினியில வேதனைப்படுகிறேன். எப்ப உன் சரீரம் தான் பூமி கீழே கிடக்கு, 6 அடி கீழே இருக்கு, நீ எப்படி அங்க வேதனைப்பட முடியும்? அப்ப என்னன்னா, நீங்க படுற வேதனை, நீங்க படக்கூடிய எல்லாமே எங்க இருக்கு? உள்ளான மனுஷன்ல இருக்கு, உள்ளான மனுஷன்ல இருக்கு. அதனாலதான் அவன் என்ன சொல்றான், அவனை இந்த காரியத்தை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் என்ன பின்னாடி குறித்து பார்க்கும்போது, நீதிமொழிகள் 8:30 சொல்லும்போது, அவர் எனக்கு செல்ல பிள்ளையாய் இருந்தபோது எல்லாத்தையும் படைத்தது. நீங்கள் இப்போ நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனும் சேர்ந்து அவர் எப்படி எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது, அந்த கிரியேஷன், அந்த படைப்பில் என்ன சொல்கிறாரு, நான் அவருடைய செல்ல பிள்ளையாய் அவருடைய மடியில் நான் இருந்த போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா, நீங்கள் உள்ளான மனுஷனில் வரும்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ளதும், நிகழ்காலத்தில் உள்ளதும், எதிர்காலத்தில் உள்ளதையும் உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். உங்களை கர்த்தர் எப்போ தெரிஞ்சு கொண்டாரு?
தாயின் கருவில் நீங்க தோன்றும் முன்னே உங்களை, இப்போ உங்களுக்கு உரைக்குதா? இந்த சரீரத்தை வச்சு உங்களை தெரிஞ்சு கொள்ளல. நீங்களும் நானும் அடையாளம் கொள்ற சரீரத்தை வச்சு. கர்த்தர் அப்படி இல்லை. உள்ளான மனுஷன்ல பார்க்கும்போது நீங்க என்னன்னா, இந்த சரீர பிரகாரம் அடையாளம் பார்க்கறது இல்லை, உள்ளான மனுஷன்ல தான் அடையாளம் பார்க்கக்கூடியது. என்ன, நீங்க உங்கள் தாயின் கருவில் தோன்றும் முன்னே உங்களை நான் தெரிந்து கொண்டேன். எப்படி? உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இன்னும் மாம்சமான கண்ணிலே பார்க்கிறோம். நம்ம ஆவிக்குரிய கண்களில் பார்க்கும்போது தான் நமக்கு அது விளங்கும். அதனால தான் சொல்றாரு, என்ன, நான் உன்னை நீ தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாக தெரிஞ்சு கொண்டேன்னு. அடுத்து பாருங்க 25வது வசனம் பாருங்க. அதிலே அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். எப்படி? மெமரி இருக்கு. மெமரி எங்க இருக்கு? ஆத்மால, உள்ளான மனுஷன்ல தான் இருக்கு. அதையே நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனது உள்ளவர்களுக்கு, மனது உள்ளவர்களுக்கு. அதனால தான் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு, இந்த பூமியில் இருக்கும்போதே எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப முக்கியம். மரணத்திற்கு பின்பாக நீங்க எடுக்க முடியாது. நீங்க பூமியில இருக்கும்போதே, உயிரோடு இருக்கும்போதே, யூ மஸ்ட் மேக் அ சாய்ஸ் டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி நீங்க எடுத்துக்கொண்டு நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது தான் இது நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு மனது இருந்தாலும் உங்களால வர முடியாது. சொல்றாரு, உனக்கு இடையிலையும் பெரிய இடைவெளி இருக்கு, அது இங்க இருந்து அங்க ஒருத்தர் போக முடியாது. இப்ப நீ மனதுள்ளவனா இருந்தாலும் வர முடியாது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானுடைய கண்ணு கல்லறையில் இருக்கு, ஐஸ்வர்யவானுடைய நாக்கு கல்லறையில் இருக்கு, இந்த ஐஸ்வர்யவானுடைய சரீரம் முழுவதும் கல்லறையில் கிடக்குது. ஆனா அங்க அவன் பார்க்கிறான், பேசுறான், கேட்கிறான், ஆபிரகாம் சொல்றத கேட்கிறான். 5 உணர்வுகளும் அவங்கிட்ட இருக்கு. எங்க? உள்ளான மனுஷன்ல இருக்கு. இப்ப அதனால தான் நம்மளை இப்ப அடிச்சா உங்களுக்கு என்ன சரீரத்தில் வலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த உணர்வு உள்ளான மனுஷன்ல வலிக்குது. மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வலியை கொண்டு போய் மைண்டில் கொடுக்கக்கூடிய இந்த நர்வ் சிஸ்டம், இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அதுதான் அவங்க சயின்ஸ் அதுதான் சொல்லும். ஆனால் ஆவிக்குரிய முறையில் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு எங்கே உள்ளான மனுஷனில் தான் இது இருக்குது. உள்ளான மனுஷனில் தான் இருக்குது. 27ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி. நிகழ்காலத்தை பார்க்கிறாரு பாருங்க. 5 பேர் இருக்கான், அவன் கீழே இருக்கான், அவனுங்க வராதபடிக்கு அவன் போய் அவனுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால், அங்கேயே செவி கொடுக்கலன்னா, மரித்தோரிலிருந்து ஒருவன் எழும்பி போனால், எங்க இருந்து எழும்பி போனாலும் அவன் நம்ப மாட்டான். அப்ப என்ன, முதலாவது நமக்கு என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னா, இந்த உள்ளான மனுஷன்ல உங்களுடைய ஆத்துமால தான் இது எல்லாமே இருக்கு. எல்லா விதமான உணர்வுகளும் உங்களுடைய உள்ளான மனுஷன்ல இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த உள்ளான மனுஷன் ஆவி கூடயும் சேர்ந்து போவான், சரீரத்து கூடயும் சேர்ந்து போவான். இது 2 கூட யாரு கூட இருக்கிறதோ பண்ணக்கூடியது. அப்போ ஆவி என்ன செய்யும்? ஆவி கர்த்தர் தந்த ஆவி, கர்த்தர் கொடுத்த ஆவி. அது கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும். இப்போ நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தையில், உங்களுடைய ஆத்மா எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில் மறுரூபமாக்கப்படுதோ அந்த அளவுக்கு அது என்ன செய்யும்? ஆவி கூட சேர்ந்து வேலை பார்க்கும். இல்லைன்னா சரீரத்து கூட சேர்ந்து வேலை பார்க்கும்.
அதுதான் இங்கே முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம என்னென்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ளே வச்சுக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நிறைய உதாரணம் கொடுக்க முடியும் வேத வசனத்திலேருந்து. நான் ஒரு 2-3 காரியம் மட்டும் காட்டி கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 21வது அதிகாரத்துக்கு வாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவமாகவே சொல்கிறேன். ஒரு 2-3 சம்பவம் நல்ல தெரிஞ்ச சம்பவமாக. ஆகார் சொல்லக்கூடிய ஆகார், சரியா? இப்போ ஆகாரை ஆபிரகாம் அனுப்பி வைக்க போகிறார். ஏன்னா ஆகாருக்கும் சாராளுக்கும் பிரச்சனை வந்துருச்சு, அதனால திருப்பி அனுப்பி வைக்க போகிறார். அதில் 14வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் இருந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். நல்ல கவனிங்க. அதாவது பெயர் சபா வனாந்திரம், சரியா? பெயர் சபா வனாந்திரத்தில் ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறா, அங்கே தண்ணீர் இல்லை. அதனால் என்ன பண்ணுறா, இதோ அந்த சகோதரி என் பிள்ளை எப்படி சாக போகுது, அதனால் நான் அதை சாகிறத நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் எதிர்பக்கம் போய் உட்காந்து அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிறோம். அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. ஏன்னா என் பையன் சாகிறத பார்க்க விரும்பலை. கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. பிள்ளை அங்கே வச்சாச்சு, எதிர்பக்கம் போய் திரும்பி உட்காந்தாச்சு. என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பலை. ஏன்னா வனாந்திரத்தில், ஏன்னா சுற்றி முடிஞ்ச வரைக்கும் வனாந்திரம், தண்ணி இல்லை, அதனால் என் பிள்ளை சாக போகுது. நல்ல கவனிங்க. எப்போவுமே நான் சொன்னது போல் நீங்கள் அந்த டேபிள் காலத்தை மறுபடியும் எடுத்து பாருங்கள். ஹியூமன் ரீசனிங், அதாவது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்ப்பது பூரா யாருன்னா உங்கள் ஆத்மா பார்க்கும். இப்போ நம்ம மத்தேயு 14வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு. 5000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயா சாயந்தரம் ஆகி போச்சு, நம்மக்கிட்ட காசும் இல்லை, கடையும் இல்லை, டோர் டெலிவரியும் இல்லை, இவங்களை அனுப்பிச்சிருங்க. அவங்க சொன்னது எதுவுமே பொய் கிடையாது, அவங்க சொன்னது எல்லாம் உண்மை. ஏன்னா ஹியூமன் ரீசனிங் அதான் வரும். நீங்கள் வார்த்தையில் புதுப்பிக்கப்படாத போது நீங்கள் எல்லாமே இப்படி தான் பார்ப்பீங்க. எனக்கு இந்த வேலை சரியில்லை, எனக்கு இது சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, இதுவும் நடக்காது, அது எல்லாருக்கும் நடக்கும், எனக்கு நடக்காது, அவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்காது. ஒன்றுன்னா என்ன தெரியும், ஐயோ அவங்களுக்கு இப்படித்தான் ஆச்சு, அந்த மாதிரி போயிடுச்சு, இல்லை இவங்களுக்கு இப்படி ஆச்சு, எனக்கு அப்படி தான் போக போகுது, மூத்தவனுக்கு இப்படி தான் வந்துச்சு அதனால் வராது, சின்னவனுக்கு வந்தது இப்படி தான் வந்துச்சு, அவங்களுக்கும் வேலை கிடச்சி ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு, அவங்களுக்கு வீசா எல்லாம் போயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சு, இல்லை அவளுக்கும் கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சு, அவளுக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு. இது எல்லாம் எங்கன்னா வெளியே இருந்து இன்ஃபர்மேஷனை பூரா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும், டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி ஏஐ மாதிரி மெஷின் லேர்னிங் எல்லா பக்கத்துலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த சகோதரி அதே தான் பார்க்குறாங்க. பிள்ளை அங்கே இருக்குது, பேர்ஷபா வனாந்திரம், கண்ணு கட்டின பிறகு பாலவனம், தண்ணி கிடையாது, பிள்ளை சாக போகுது. எது மாம்ச பிரகாரமாக வெளியான மனுஷனில் சிந்திக்கிறாங்க. பிள்ளை சாக போகுது, நான் பார்க்க விரும்பலை. அடுத்து வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையோட சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். இப்ப இது எந்த கண்ணை திறந்தாரு? நீங்க முதல்ல பாருங்க. அவ என்ன பார்க்க மாட்டேன்னா வனாந்தரமா இருக்கு, பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா, இப்போ தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு என்ன பார்க்கிறா? ஸ்பிரிங்க பார்க்கிறா. ஒரு தண்ணீர் துறவு, தண்ணி அப்படி பூத்து அரிச்சு வருது. என்ன எழுதல நான் வாசிக்கிறேன். தேவன் அங்கு ஒரு தண்ணீர் துறவை உண்டாக்கினார்னு எழுதல. He did not create a spring. நல்ல தயவு செய்து நன்றாக வேத அழகா வாசிங்க. அவர் என்ன பண்ணாரு? கண்ணைத்தான் திறந்தாரு. தண்ணீர் துறவு ஏற்கனவே இருந்துச்சு, அவளுடைய கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அவன் மாம்சமான முறையில் வெளியான மனுஷன்ல பார்த்தா, உள்ளான மனுஷன்ல பார்க்கல. அப்ப கண்ணை திறந்த உடனே அவர் தண்ணீர் துறவை பார்க்கிறார்.
தண்ணீர் துறவை பார்க்கிறா. தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அப்ப என்னன்னா, முதல்ல வெளியரங்கமான காரியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வராது, என்ன கர்த்தர் சொல்றாருங்கிறது ஒரு வார்த்தை வரவே வராது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எடுங்களேன், நிறைய நேரங்களில் நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி வச்சு ஏன் உங்க வாழ்க்கையில நடக்காது, ஏன் உங்களுக்கு நடக்காதுங்கிறது உங்களால சொல்ல முடியும். இப்போ நம்மதில் நிறைய பேர்கிட்ட பேசுனீங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை சொன்னீங்கன்னா அதை ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்லுவான். யார் தெரியுமா? இப்போ சர்ச்சில் ஒரு புதுசாக காரியம் செய்யணும், இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். சர்ச்சில் இருக்கிறவன் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவன்ட்ட ஏதாவது ஒரு புதுசாக ஒரு காரியம் செய்வோன்னா அவன் உடனே சொல்லுவான், அது சரியாக வராது. ஏன்னா நம்ம போன 4 வருஷத்துக்கு முன்னாடி இது செஞ்சோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி அது செஞ்சோம், இது சரியாக வரல, அது சரியாக வரல, அதெல்லாம் சரியாகவே வராது. ஆனால் புதுசாக வர்றவன்ட்டு சொல்லுங்கள், அவன் செய்வான். இது சபை மாத்திரம் இல்லை, பிஸ்னஸ்லையும் இதே தான். நான் ஹேண்ட்லிங் பிஸ்னஸ், ஐ எம் ஹேண்ட்லிங் பீப்புள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் ஏதாவது புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வரணும்னா பழைய ஆளை வச்சு கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவன் ஏன் செய்ய முடியாதுங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். எப்படி செய்ய முடியுங்கிறத யோசிக்கவே மாட்டான். ஐடியில் இருக்கவங்களுக்கு இது நல்லா புரியும். ஏன்னா இந்த டெட்லைனுக்குள்ளே செஞ்சு கொடுன்னு சொன்னால் எப்படி செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு கொடுப்பான். எப்படி செய்ய முடியுன்ற பார்க்க மாட்டான். நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் பழைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, தட்ஸ் நாட் ராங், ப்ளீஸ் கெட் தட் வெரி கிளியர்லி. அது உண்மைதான். ஆனால் சத்தியம் வேற. உண்மை வேறு, சத்தியம் வேறு. சத்தியம் என்ன? தேவனுடைய வார்த்தை. என்ன பண்ணணும்னா, அதனாலதான் ரோமர் 12:1-2 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, you renew your mind with the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையில பண்ணதான் என்ன வரும்? உங்களால கர்த்தர் என்ன செய்ய விரும்புறான்னு பாப்பீங்க. என் வாழ்க்கையில் இப்ப என்ன நடக்காது, என்ன நடக்க முடியாதுங்கிறத விட்டுட்டு தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், எதற்காக தேவன் என்னை கொண்டு போறார், நான் இந்த இதுல என்னுடைய உள்ளான மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படணும், கர்த்தர் என்ன செய்யறாருங்க நான் பார்க்க விரும்பணுங்கிற சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். இல்லைன்னா ஏன் முடியாதுங்கிறது தான் இருக்கும். ஏன்னா ஹியூமன் ரீசனிங் will always bring limitations that what I cannot do. என்னால என்ன செய்ய முடியாதுங்கிறத என்னுடைய மனம், என்னுடைய எண்ணங்கள் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் முடியாதுன்னு. ஏன்னா நான் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தவங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, போனவங்களுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் நடக்குது, ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க செத்து போறாங்க. அடுத்த தடவை நீங்க ஆபரேஷனுக்கு போகணும்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? இல்லைன்னா இன்னொருத்தர் சொல்லுவான், அவங்களும் இதுக்கு தானே போனாங்க. அதில் நம்ம ஆஸ்பத்திரியில் சொல்லும்போது எல்லாமே சொல்லி தானே எடுக்கிறாங்க. ஒரு 1 in million இது நடக்கலாம், 10,000 ஒருத்தருக்கு இது நடக்கலாம், லட்சத்தில் ஒருத்தருக்கு இது நடக்கலாம். அவங்க சொல்லி தான் ஆகணும். சொல்லும்போதே என்ன, இவன் பிபி கொஞ்சம் கொஞ்சமாக எகிரிட்டே போயிடும். கடைசியில் மிஷின் வச்சா மிஷினுக்கு வெளியே போயிடும். ஆமாம், இவ்வளவு சொன்னால் அப்போ என்னென்ன அவங்க சொல்கிறது தப்பு இல்லை, யாரோ ஒருத்தருக்கு நடக்குது. நீங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம இதில் வேறு நம்ம இதிலேருந்து எடுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பிள்ளை பார்த்துட்டு வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க? யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன நினைக்குது? எல்லாருக்கும் பயம் வருது. ஏன் எல்லாருக்கும் பயம் வருது? ஏன் எத்தனை பேர் நல்ல பிள்ளை பார்த்துட்டு இருந்தா அதையும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்கள் டேட்டா கலெக்ஷன் அப்படி தான். நீங்கள் அப்படி தான் இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க, எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ அப்படியா, இதா அதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
ஆனால் என்ன பண்ணணும்? உங்கள் வார்த்தையினால் புதுப்பிக்கணும். இப்போ ஆகாருக்கு வருவோம் மறுபடியும். இப்போ ஆகார் என்ன பண்ணலைன்னா, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அந்த சகோதரி பிடிச்சிக்கல. நீங்கள் ஆதியாகமம் 17வது அதிகாரத்துக்கு வாங்க. 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இஸ்மவேல் என்ன ஆவான்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப என்ன பண்ணிருக்கணும் ஆகாரு? ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க இந்த பிள்ளைய பெரிய ஜாதி ஆக்குவேன்னு, இவன் மூலமா 12 பிரபுக்கள் வரப்போகுதுன்னு சொல்லி, இப்ப தண்ணி இல்ல, ஆண்டவரே நீங்க காரியங்களை செய்ய போறீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி உள்ளான மனுஷன்ல பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா என்ன மறந்துட்டாங்க? அதை மறந்துட்டு ஐயோ இது பேர்ஷபா வனாந்திரம், இந்த வனாந்திரத்தில் தண்ணியே இல்லை, ஏன் துருத்தியிலே தண்ணி இல்லை, நான் கொண்டு வந்த தண்ணி முடிஞ்சு போச்சு, பிள்ளையால் தண்ணி தாங்க முடியாது, பிள்ளை சாக போகுது, அதனால நான் நல்ல ஒரு அன்பான சகோதரி, அதனால நான் திரும்பி உக்காந்துக்கிறேன். ஹலோ, யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு அம்மா இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஓங்கன்னு ஒரு கொட்டு கொட்டியாம்மா, உன் பிள்ளைக்கு தண்ணி கொடுக்க முடியலன்னா கூட்டு போவே, அதை விட்டுட்டு நீ திரும்பி உக்காந்துட்டு சாகட்டுன்னு உட்காந்துருக்கேன்னு சொல்லி தான் கேட்கணும். யோசிச்சு பாருங்க. நல்ல வேளை கர்த்தர் கிருபையானவர், இல்லைன்னா நமக்கு எத்தனை கொட்டு விழுந்திருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. ஆகாரனாலும் ஒரு பக்கம் தான் திரும்பி உட்காந்தா, நம்ம ஆவுன்னா திரும்பிக்கிறோம். ஒன்று கர்த்தர் கொட்டுனா என்ன ஆகுறது? அவ்வளோதான், மண்டையாக இருக்காது. அது மாத்திரம் இல்லை, ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் சம்பவத்துக்கு முன்னாடி 13வது வசனம் பாருங்களேன். 14லேருந்து வச்ச 13வது வசனம் பாருங்க. உன் வித்தாய் இருக்கிறபடியால் ஆண்டவர் மறுபடியும் சொல்லிதான் அனுப்புறாரு, உன்னையும் ஒரு பெரிய தேசமாக மாற்றுவேன், நீயும் பெரிய ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி தான் அனுப்புறாரு. அப்படி சொல்லும் போது எப்படி அந்த பிள்ளை சாகும்? அப்ப என்னன்னா, அதனாலதான் நம்மளுடைய எண்ணங்கள்ல தேவனுடைய வார்த்தை, தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறது இருக்கணும். அப்ப என்னன்னா, வெளியிருந்து வர்ற இன்ஃபர்மேஷன்ல உள்ளான மனுஷன்ல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனும் உள்ளான மனுஷன்ல இருந்து வரக்கூடிய சத்தியம் தான் என்ன பண்ணும்? இந்த உள்ளான மனுஷனை கண்ணை திறக்க வைக்கும். உள்ளான மனுஷன் கர்த்தர் என்ன செய்யறாரு பார்க்க வைக்கும், கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்க வைக்கும். ஆனா என்ன பண்ணிடுறோம்? அது கேட்காதனால அவங்க மாம்ச பிரகாரான சத்தம், மாம்ச பிரகார காரியம் தான் கேட்குது. இன்னொரு சம்பவம் லூக்கா 24வது அதிகாரத்தில் எம்மாவூர் ரோட்டில் வரக்கூடிய சீஷர்கள், என்ன கிளியோப்பாசும் இன்னும் கூட இன்னொருத்தர் 2 பேர் வர்றாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட வர்றாரு. வந்து என்ன கேட்குறாரு? நீங்கள் மொத்த கதையும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கோங்க. அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா 2 பேர் பேசிக்கிட்டே போகிறீங்களே? அதுக்கு அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க? ஏங்க நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கீங்களா ஊரில், என்ன நடக்குதுன்னு தெரியலையா உங்களுக்கு? நாங்கள் ஒருத்தரை நம்பினோம், அவர் தான் மேசியான்னு விசுவாசித்தோம், அவரை என்ன பண்ணிவிட்டாங்க, இவங்க கொலை செஞ்சு விட்டாங்க, நாங்கள் அவர் தான் நினச்சோம், அதுவும் போயிடுச்சு, இப்போ நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதனால நாங்கள் இதை பேசிக்கிட்டே போகிறோன்னு பேசுகிறாங்க. அவங்க சொன்னது தப்பா? இல்லை. ஆனால் என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், எப்பா மனுஷகுமாரன் 3 நாள் பூமியின் வயிற்றில் இருப்பார், 3ஆம் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உயிர் தழுவார்னு சொல்லி 14 முறை சொன்னார். 14 டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ், ரிப்பிட்டேஷன் கிடையாது. 7 முறை சீஷர்களுக்கு பிரத்யேகமாக சொன்னார், 7 முறை தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்னார். ரிப்பிட்டேஷன் எடுத்தீங்கன்னா நிறைய முறை இருக்கு. அத்தனை முறை சொன்னார். அது உள்ளான மனுஷன்ல இல்லை, வசனம் இல்லை, சத்தியம் இல்லை. யோவான் 17:17 தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியம் உள்ள இல்லாதனால அவங்க என்ன பார்க்குறாங்க? நாங்கள் நினைச்சோம் இவர் தான் மேசியா, நாங்கள் நினைச்சோம் இவர் தான் செய்வார்னு இவரை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அதில் பாருங்க, லூக்கா 24:31 வசனம் பாருங்க. திறக்கப்பட்டு அப்ப கண்ணு திறக்குது. எது? கர்த்தர் அப்பத்தை பிக்கிறத பார்த்தா அவங்களுடைய கண்ணு திறக்குது. இப்போ இந்த உள்ளான மனுஷன் எப்படி பேசுவான் தெரியுமா? இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவம் பார்க்குறோம். லூக்கா 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்க்குறோம். இந்த பிசாசு பிடிச்சவனை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. உங்கள்கிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லியிருக்கணும்?
என் பேர் ஏப்ராம், இல்லை என் பேர் என்னன்னு பீட்ரு, இல்லை ஏதோ ஒரு பேர் சொல்லியிருக்கணும். அவன் என்ன தெரியுமா பதில் சொன்னான்? 30ஆம் வசனம் பாருங்களேன். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். லேகியோன் என்றான். யாரு? பிசாசு. யாரு பதில் சொல்றா? உள்ள இருந்து பிசாசு பதில் சொல்லுது. உள்ளான மனுஷன் பேசுறான் பதில். புரியுதா உங்களுக்கு? உள்ளான மனுஷன் பேசுறான், பிசாசு பேசுது. இன்னொரு சம்பவம் பாருங்க, என்னாகமம் 22வது அதிகாரத்தில் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான் இதுவும். பிழையாம் கூலிக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாள். அவன் போகாதரான்னு சொல்றார் ஆண்டவர். இவன் என்ன கேட்குறான்? நிறைய காசு வருதுன்ன உடனே, ஆண்டவரே நான் போகிறேன். சரி நீ போ, ஆனால் நான் சொல்கிறது தான் கேட்கணுன்றார். சரின்னு ஏறி உட்காந்து போகிறான். கழுதைக்கு முன்னாடி கத்தியோட கர்த்தர் தேவதூதன் நிற்கிறது தெரியுது. இந்த பயலுக்கு தெரியல. நம்ம எந்த அளவு கழுதையை விட மோசமாக இருக்கும் பாருங்க. அந்த கழுதையை விட இந்த கழுதை மோசமாக இருக்கு. அந்த கழுதைக்கு தெரியுது. அதனால என்ன, நேர போகாம சுவத்தில் உரசுது. இவன் கழுதையை அடிக்கான். என்னை சுவத்தில் உரசி என் காலை காயப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லி கழுதையை அடிக்கிறான். அப்போ என்ன ஆகும்? 22:31 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அவன் கர்த்தர் கண்ணை திறக்கும் போது தான் இவன் போய் கீழே விழுந்து கும்பிடுறான். ஆனால் கழுதைக்கு ஏற்கனவே தெரிஞ்சு கழுதை போக மாட்டேங்குது. அப்போ என்னன்னா, மாம்ச பிரகாரமான காரியங்களை பார்க்குறான். அவனுக்கு என்ன, காசு துட்டு வரப்போகுது, நான் போகிறேன், எனக்கு எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி போகிறான். ஆனால் கழுதைக்கு கண்ணு திறந்துருச்சு, இவனுக்கு திறக்கலை. கர்த்தர் திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏற்கனவே தூதர் பட்டயத்தோடு நிற்கிறாருன்னு சொல்லக்கூடிய. அப்போ என்ன, உள்ளான மனுஷன்லாம் பார்க்கல. இன்னொரு சம்பவம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேலைக்காரன் வந்து சொல்கிறான், அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு போயிட்டோம், நம்மளை நல்லா சுற்றிட்டானுங்க எல்லாம், அவ்வளவுதான் அழிஞ்சு போச்சுன்னு. அப்போ எலிசா சொல்கிறார், நீ ஒன்றும் இல்லை ராஜா, நம்மளை சுற்றி தேவனுடைய சேனை இருக்குது, நம்ம ஒன்றும் பயப்படவே தேவையில்லை அப்படின்னு. இல்லை நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போனோன்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் என்ன செய்ய, 17ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றார். உடனே கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர் வந்து அப்ப கொண்டு வரல இராணுவத்தை, ஏற்கனவே இருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய புதிதாக பிறந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் மறுபடியும் பிறந்த நீங்க உள்ளான மனுஷன்ல பலப்பட்டு, உள்ளான மனுஷனுடைய கண்கள் காணணும், உள்ளான மனுஷனுடைய காது கேட்கணும். இந்த மாம்ச பிரகாரம் மனுஷன் அல்ல. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த மாம்ச பிரகாரமாய் ஒருவரையும் நான் அறியேன், தெளிவாக சொல்றாரு. அப்போ என்னன்னா, நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் மாமியார் பிரச்சனை இல்லை, உங்கள் புருஷன் பிரச்சனை இல்லை, உங்கள் மனைவி பிரச்சனை இல்லை, உங்கள் பிள்ளை பிரச்சனை இல்லை, இல்லை சபையில் உள்ள சகோதரன் சகோதரி கிடையாது. யார்? சாத்தான் ஒருத்தன் தான் உங்களுக்கு எதிரி. அப்போ என்ன, உள்ளான மனுஷனில் பார்க்க கற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த ஆவி ஆத்மா சரீரம், இந்த சரீரத்தை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இந்த உள்ளான மனுஷனில் பார்க்கும்போது என்ன இது வரும். அப்போ என்னென்னா, இந்த உள்ளான மனுஷனில் உள்ள ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. அதனால தான் எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானது, அது ஆவியும் ஆத்மாவையும் ஊனையும் பிரிக்கக்கூடியது. அப்போ என்னன்னா, தேவனுடைய வார்த்தை தான் ரெண்டையும் சரியாக வெட்டக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய மனுஷனாக உள்ளான மனுஷனில் காணக்கூடியவங்களா. எல்லாரும் எபேசியர் 1வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. 1வது அதிகாரத்தில் 17வது 18வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுங்க ஒரு எபேசிய சபைக்கு ஒரு ஜெபம் பண்ணுறார். இதெல்லாம் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறீங்க. அவர் பண்ண ஜெபம் என்ன சொல்கிறாரு?
17 18 வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று நம்மை அழைத்த அழைப்பினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திர மகிமையின் ஐசியம் இன்னதென்றும் என்ன அவர் என்ன உங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்றார். எப்படி? நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. எபேசு சபையில் உள்ள மக்களுக்கு அவர் என்ன பண்றாரு? கர்த்தர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரல வேண்டும் என்று. இப்போ என்ன நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இந்த கண் இல்லை, இந்த கண் என்னைக்கு கல்லறைக்கு போகுது. ஆனால் உள்ளான மனுஷனில் இருக்க அந்த கண் இருக்குது பாருங்கள், அதை நான் திறக்கப்படணும். உள்ளான மனுஷனில் உள்ள காது திறக்கப்படணும். ஏன்னா அதுதான் உண்மையான மனுஷன். அவன்தான் கர்த்தர்கிட்ட எப்பயும் இருக்க போகிறான். நான் இப்பொழுதே ஆவியில் பிறந்ததுனால உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். அதனால் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. நான் உம்முடைய காரியங்களை பார்க்கக்கூடியவனாய், உம்முடைய காரியங்களை கேட்கக்கூடியவனாய். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். யோவான் முழுவதும் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்வார், நான் சுயமாக ஒன்றும் செய்வதில்லை, பிதாவானவர் செய்வது எதுவோ அதை நான் பார்க்குறேன், அதை நான் செய்கிறேன். பிதாவானவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நான் அதை போதிக்கிறேன். பிதாவானவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் சொல்லி கொடுக்குறேன். என்னை பார்த்தா நீ பிதாவை பார்த்த. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆகாருடைய கண்களை திறந்தீங்க, எலிஷாவினுடைய வேலைக்காரியினுடைய கண்களை திறந்தீங்க, கிளியோப்பாவுடைய கண்களை திறந்தீங்க. அதே மாதிரி எபேசு சபையில் உள்ள ஜனங்களுடைய கண்களை திறக்கணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணார். இன்றைக்கி நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, இந்த உள்ளான மனுஷனில் என் மனக்கண்களை திறங்க. நான் சரீர பிரகாரமாக வாழ, வெளியான மனுஷனுக்காக வாழலை, உள்ளான மனுஷனில் பலப்படவும், உள்ளான மனுஷனில் தெளிந்த சிந்தையோடு வாழவும் எனக்கு ஒரு நல்ல ஆவியை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. அந்த உள்ளான மனுஷனில் பலப்பட்டு நீங்களும் கர்த்தருக்கென்று வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் பண்ணுமா? ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்களை திறங்கன்னு சொல்லி உங்களுடைய சொந்த இதில் நீங்கள் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணாலும் சரி, இல்லை வாய்களை திறந்து ஜெபம் பண்ணாலும் சரி. நீங்கள் இங்கிலீஷில் ப்ரே பண்ணுறவங்களா இருந்தால் ப்ரே பண்ணுங்கள், தமிழில் ப்ரே பண்ணுறவங்களா ப்ரே பண்ணுங்கள். அதற்கு பின்பாக நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குவைட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக ஜெபித்து நம்ம முடித்துக்கொள்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நல்ல தெளிவான ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையில் எங்களை வழி நடத்துனீங்க. ஆமாண்டவரே, நாங்கள் இந்த ஆவியான மனுஷன், இந்த உள்ளான மனுஷனில் பலப்படவும், இந்த உள்ளான மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படவும், செவிகள் திறக்கப்படவும், ஆண்டவரே, இந்த உள்ளான மனுஷனை நாங்கள் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்கள் திறக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ கூடியிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, இவர்கள் உள்ளான மனுஷனில் பலப்பட்டு உம்முடைய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே, இவர்கள் தங்களுடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பித்து ஒரு புது ஜீவியாய், எவனொருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது ஜீவியாய் இருக்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் இந்த புது உள்ளான மனுஷனில் பலப்பட்ட புது ஜீவியாய் இந்த பூமியில் சுகித்திருந்து உமக்கென்று வாழ இப்பொழுதும் எப்பொழுதும் இம்மையிலும் மறுமையிலும் உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம்.
எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.